நான் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 4 டைமென்ஷனில் இந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கவர் ஆகுது. ஒரு சிறிய முன்னுரையுடன் என்னோடய ஸ்பீச்சை தொடங்குறேன். இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 டைமென்ஷன். ஒரு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் ஜிஎஸ்டி ஆக்ட். ரெண்டாவது டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ரெரா ஃபினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட். மூணாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு, அதாவது ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு. நாலாவது வந்து ஸ்டாம்ப் ஆக்ட். ஸோ 4 டைமென்ஷன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கவர் ஆகுது. அதை ஒட்டின ப்ரொவிஷன்ஸ் இன்றைக்கி நான் எடுக்கிறது இந்த பார்ட் 1ல் பெரும்பாலும் ஐடி ப்ரொவிஷன்ஸை எடுக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இதில் பொறுத்தளவு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு பர்ச்சேஸ் சேல் 2 டாக்குமெண்ட் வேல்யூ ஃப்ரீ ஃபிக்ஸ் ஆகிடுது. ஏன்னா பர்ச்சேஸ் வேல்யூலையும் கன்சிடரேஷன் வந்து இந்த ஸ்டாம்ப் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிடுவோம். சேல் வேல்யூவில் பார்த்திங்கன்னா சேல் டாக்குமெண்ட் பதிவாகிடும், சேல் வேல்யூவில் பதிவு பண்ணப்படும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது, செக்காவோ அல்லது வேறு ஏதாவது தான் பண்ணணும். பேமெண்ட் 269 எஸ்எஸ்ஸில் கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி ரூல் 114E இன்கம் டேக்ஸ் செக்ஷன் பார்க்கும்போது அதில் வந்து ரெஜிஸ்டர் இருக்கார் இல்லையா, ரெஜிஸ்டர் வந்து இன்கம் டேக்ஸுக்கு 30 லேக்குக்கு மேலே போனால் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனை ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளோட அந்த ஸ்பெஷல் ஃபைனான்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லி 26 இயர்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிறிய முன்னுரை. ஸோ ஐடி, ஜிஎஸ்டி, ரெரா, ஃபினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், ஃபெமா ஆக்ட், ஸ்டாம்ப் ஆக்ட் ஆஃப் த ஸ்டேட்டு இதெல்லாம் கவர் ஆகுது. இன்றைக்கி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இதை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ரொவிஷன் பியூர்லி ரிலேட்டிங் டு த இன்கம் டேக்ஸ். இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆக்டும் அந்தந்த ஒரு ஸ்பெஷல் நேமை வந்து டிஃபைன் பண்ணும். இமூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறத இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய லேண்ட் ஆர் பில்டிங், அதோட பார்த்திங்கன்னா மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ் அலாங் வித் டுகெதர் வித் எனி மிஷினரி. நார்மலாக லேண்ட் அண்ட் பில்டிங்குங்கிறது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. நம்மளுடைய சங்கேத வழக்கத்தில் கூட லேண்ட் அண்ட் பில்டிங்குங்கிறது இமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். இந்த டெஃபினிஷனில் வந்து என்ன கவர் பண்ணுறாங்கன்னா, அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோடு சேர்த்து மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற கேரக்டர் இந்த மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸுங்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருதுங்கிறாங்க. இதை தனித்தனி பார்வையில் பார்க்கும்போது லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர் தனியாக பார்க்கும்போது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆனால் லேண்ட் அண்ட் பில்டிங் அதோட இந்த மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ் இது அதோட அட்டாச் ஆகிறதுனால மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற தன்மையை இழந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற கேரக்டரை இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற ஐட்டம் எல்லாம் பெறுது. ஸோ இந்த டெஃபினிஷனோட சாராம்சம் மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர் அலாங் வித் லேண்ட் அண்ட் பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுவும் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ற டெஃபினிஷன் வரும், தன்னுடைய மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ற தன்மையை இழக்கும். இது வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கேபிட்டல் அசட் டெஃபினிஷன். கேபிட்டல் அசட் செக்ஷன் 214 இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசட் டெஃபினிஷன் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் இன்க்ளூட் ஆகுது. இதில் எக்ஸம்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரூரல் ஏரியா இன் இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் கேபிட்டல் அசட் என்கிற வரையறைக்குள் வராது. ஸோ அந்த டெஃபினிஷனில் வராதனால கேபிட்டல் கெயினும் கிடையாது. ஸோ அதனால் கேபிட்டல் அசட் டெஃபினிஷனில் லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது. ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சிச்சுவேட்டட் இன் ரூரல் இந்தியா வந்து கேபிட்டல் அசட் கிடையாது. அதனால் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட் விற்கும்போது நமக்கு கேபிட்டல் கெயின் வராது. இது வந்து 2வது பாயிண்ட். அடுத்தது பார்க்கும்போது அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ஒரு டேர்ம் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா, லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா. ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் டேக்ஸ் ரேட்டு ஸ்பெசிஃபைடு ரேட்டு, லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் டேக்ஸ் ரேட்டில் ஸ்பெசிஃபைடு ரேட்டு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் டேக்ஸ் ரேட் நார்மல் ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல். ஸோ இதில் லேண்ட் அண்ட் பில்டிங்குடைய கான்செப்டில் பார்க்கும்போது அதனுடைய பர்ச்சேஸ் டேட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் டேட்டுக்கும் நம்ம எப்போ வாங்கியிருக்கோம், எப்போ விற்றுருக்கோம், வாங்கிறதுக்கும் டாக்குமெண்ட் இருக்கும், விற்கிறதுக்கும் டாக்குமெண்ட் இருக்கும்.
வாங்குற தேதிக்கும் விற்கிற தேதிக்கும் இடையில உள்ள டைம் வந்து 24 மாதத்துக்கு உள்ளே இருந்தால் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், 24 மாதத்துக்கு மேலே போனால் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுங்கிறது 24 மாதத்துக்குள்ள லேண்ட் அண்ட் பில்டிங்கை பொறுத்தளவு ஒவ்வொன்றுக்கு இப்போ ஷேர்ஸுக்கு எடுத்தால் 12 மாதம் இருக்குது. இப்போ நான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் பேசுகிறதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுங்கிறது லேண்ட் அண்ட் பில்டிங் 24 மந்த்ஸ்க்குள்ளே அதனுடைய வாங்கின தேதியும் அதை விற்ற தேதியும் 24 மாதத்திற்கு உள் இருந்தால் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக கருதப்படும். விளைவு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி 24 மாதத்துக்கு மேலே வாங்குற தேதியும், ஏன்னா வாங்குற தேதி விற்கிற தேதி பெரும்பாலும் டாக்குமெண்ட்டில் வந்துடுது எல்லாத்துலேயுமே. ஸோ வாங்குற தேதியும் விற்கிற தேதிக்கும் இடையில் உள்ள கால அளவு 24 மாதத்துக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கில் போனால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆகும். taxable at 20.8%, ஸ்பெஷல் ரேட் ஆகும் செக்ஷன் 112A. ஸோ முதல் பிரிவு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சார் இந்த கேபிட்டல் அசெட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து சேராதுன்னு சொன்னீங்க. அக்ரிகல்ச்சர் லேண்டுனா என்ன? உதாரணத்துக்கு ஒரு கோயம்புத்தூர்லேயோ ஈரோட்லேயோ ஒரு மெயின் சிட்டியில் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்ததுன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லலாமா? அக்ரிகல்ச்சர் லேண்டுங்கிறது நார்மலாக நம்ம விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணலங்கிற ஏங்களை பார்க்கறது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் நம்மளோட இன்கம் டேக்ஸ் டெஃபினிஷன் பிரகாரம் அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொன்னால் ஏரியல் டிஸ்டன்ஸ் வானவெளி தூரம்னு சொல்லுவாங்க. ஏரியல் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அது அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குமா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லையா என்பதை இன்கம் டேக்ஸ் சட்டம் தீர்மானிக்கிறது. அந்த தீர்மானத்தின் பேரில் தான் அது கேபிட்டல் அசெட்டா இல்லையாங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அந்த கேபிட்டல் அசெட்டா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதுக்கு கேபிட்டல் கெயின் இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கணும். ஸோ நான் நடைமுறை பேச்சு வழக்கில் அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா விவசாயத்துக்கு தகுதியான பூமி அல்ல விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிற பூமி இல்லை படுத்தின பூமி அப்படி வச்சுக்கலாம். ஆனால் கேபிட்டல் கெயின் கான்செப்டில் நம்ம இன்கம் டேக்ஸுடைய கான்செப்டில் வந்து உபயோகத்தை விட்டுட்டு ஏரியல் டிஸ்டன்ஸுங்கிறத வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கீழே சொல்லியிருக்கேன், டிபெண்ட் ஆன் பாப்புலேஷன், டிபெண்ட் ஆன் கிலோமீட்டர். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச லோக்கல் லிமிட் வந்து இந்த பக்கம் தடாகம் ரோட்டில் கோயில் மேடோட முடியுது. அங்கிருந்து 8 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் அது வித்தின் 8 கிலோமீட்டர் ஃப்ரம் த லோக்கல் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் அது அக்ரிகல்ச்சர் லேண்டாக கருதப்படாது. இதில் சொல்லியிருக்கிற 3 பேராமீட்டரும் நான் இதில் பவர் பாயிண்டில் போடல. ஏரியல் டிஸ்டன்ஸ் இந்த 3 பேராமீட்டர் இருந்தால் அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியாவாக கருதப்படாது. அது நாட்டு கன்சிடரிங்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குன்னா அது போடல. 2 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இந்த 3 பேராமீட்டரும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த இடம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடையாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம். இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டும் அக்ரிகல்ச்சர் இன்கமும் ஒன்றை டிஸ்கஷன் பண்ணது தான். அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்தளவு எக்ஸம்டட். நம்ம வெறும் விவசாய வருமானம் மட்டும் இருந்தால் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அக்ரிகல்ச்சர் இன்கத்துக்கு. ஆனால் விவசாய இன்கம் இருந்து மற்ற அதர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோ சேலரி இன்கமோ மீதி இருக்கிற ஹெட்ல இன்கம் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து டேக்ஸபிள் ரேட் பர்பஸுக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதாவது இந்த வடிவேலு பாணியில் சொன்னால் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் இருந்தால் டேக்ஸ் வராது. ஆனால் அதர் தென் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கமோடு இது சேரும்போது ரேட் பர்பஸ்க்கு இன்க்ளூட் பண்ணி கீழே கழிப்போம். அதாவது இது வந்து நம்மளுடைய அதர் இன்கம் பட்சத்தில் அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அதுக்கு மோடு வந்து ரூலில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகவே பியூர் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கிறவர்கள் இன்கம் டேக்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கிறவர்களுக்கு வேறு இன்கம் பேங்க் எஃப்டியோ அல்லது வேறு ஏதாவது பென்ஷன் இன்கமோ சேலரி இன்கமோ பிஸ்னஸ் இன்கமோ அதர் ஹெட்ல இன்கம் இருந்தால் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கமும் அந்த டேக்ஸை தீர்மானிக்க இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் தீர்மானிக்க உபயோகப்படும். அதனால் அக்ரிகல்ச்சர் இன்கத்தை பார்த்துக்கங்க. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கத்தை பற்றி ஒரு இது என்னன்னா, இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொன்னால் கூட இந்த ஏரியல் டிஸ்டன்ஸ் பார்க்குறக்கு பெரும்பாலும் இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறாங்க. அந்த நம்ம டாக்குமெண்ட்டில் பெரும்பாலும் எஸ்எஃப் நம்பர் இருக்கும். அந்த எஸ்எஃப் நம்பரை வச்சு நியர் முனிசிபாலிட்டியில் இந்த 2 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிற பேராமீட்டரை ஈஸியாக அந்த கூகுள் மேப்பை வச்சு
டிசைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் உபயோகப்படுத்தலையா அப்படிங்கிறது கூட இந்த கூகுள் ஃபோட்டோ என்னமோ இருக்காது. டெய்லி அது வந்து அந்த பர்டிகுலர் எஸ்எஃப் நம்பர் கொடுத்தா அதனுடைய விவசாய உபயோகம் அல்லது விவசாய மேட்டாங்காடாக இருக்கா, நம்ம சொல்லுவோம் மேட்டாங்காடாக இருந்துட்டு அது அக்ரிகல்ச்சர் இன்கமாக எழுதுகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கிறதுனால லேண்ட் எழுதும்போது அந்த எஸ்எஃப் நம்பரையும் அது ரியலாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண தகுதி இருக்காங்கிறத பார்த்துட்டு, ரியலாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டு இந்த கூகுள் மேப், இந்த கூகுள் ஃபோட்டோ, அதில் டாக்குமெண்ட் எப்படி இருக்குங்கிறதை பார்த்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் கன்ஃபார்ம் பண்ணுறது மிக மிக முக்கியம். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட், அக்ரிகல்ச்சர் இன்கம். அடுத்த கான்செப்ட் பார்க்கும்போது பாயிண்ட் நம்பர் 2 அடுத்த கான்செப்டுக்கு போகிறேன். அடுத்த கான்செப்ட் வந்து இன்கம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில் அந்த ப்ராப்பர்ட்டி இன்கம் டிசைட் பண்ணுறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வருமா, அல்லது பிஸ்னஸ் இன்கம் வருமா, இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வருமாங்கிறத ஒரு 3 டிஃப்ரெண்ட் வியூ இருக்குது. பெரும்பாலும் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வருமானங்களை, ரெண்ட்டுன்னு சொல்ல அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை பெரும்பாலும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டேக்ஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து லேண்ட் ஆர் பில்டிங் அப்பார்டெனன்ட் 2 இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஆனுவல் வேல்யூலேருந்து 30% டிடக்ஷன் தான் கிடைக்கும். அதை தவிர இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் தான் கிடைக்கும். இந்த 2 டிடக்ஷனை தவிர மீதி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. வேறஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாவோ அல்லது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸாக எழுதுனா, இன்கம் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸாக எழுதுனா நம்மளால் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸ் எழுத முடியும், இன்க்ளூடிங் ஆஃபீஸ் பிரிண்டிங் அண்ட் எக்ஸ்பென்சிங், ஆடிட் எக்ஸ்பென்ஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இன்கமாக ஒரு வருமானத்தை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக கருதினால் அது அந்த 30% டிடக்ஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் பிஸ்னஸ் இன்கமாக கருதும் போது நம்ம எழுதுகிற நடைமுறை வியாபார செலவுகள் அனைத்தும் எழுத முடியும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸ்டாஃப் வெல்ஃபேரு, இதெல்லாம் எழுத முடியும். ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த வித்தியாசம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா அல்லது பிஸ்னஸ் இன்கமா அல்லது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸா என்பது டிசைட் பண்ணுவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அந்த இன்கம் எதில் டேக்ஸ் ஆகும் என்பதை பொறுத்து அதனுடைய செலவுகள் எழுதும் முறையை தீர்மானிக்கிறார்கள். ஸோ அப்போ பெரும்பாலும் இதை பற்றி ஒரு சில கான்செப்ட் பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் நம்பர் 3 இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த கான்செப்ட் வரும்போது பொதுவாக ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது நம்ம ரெண்ட்டுக்கு தனியாக ஒரே அக்ரிமெண்ட்டில் போட்டால் கூட ரெண்ட்டுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி, சர்வீஸ் அண்ட் அமெனிட்டிஸ் அதுக்கு தனியாக, சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு தனியாக அமௌண்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா ரெண்டல் இன்கம் இஸ் ஸ்ட்ரெயிட்லி டேக்ஸபிள் அண்டர் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அமெனிட்டிஸ்னால் என்ன சொல்கிற, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை எலக்ட்ரிசிட்டி, வேறு என்ன அந்த காம்ப்ளெக்ஸில் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி, இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அந்த காம்ப்ளெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லை எலக்ட்ரிசிட்டி வந்து இவரே வாங்கி கட்டுவார். வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணாருன்னா அந்த பியூர் ரெண்ட்டை மட்டும் தனி அமௌண்ட்டும், பியூர் ரெண்ட்டை தவிர அதோட சம்மந்தப்பட்ட அதர் இன்சிடென்ஷியல் சர்வீஸை தனி அமௌண்ட்டாகவும் நம்ம அக்ரிமெண்ட்டில் தனித்தனியாக பிரித்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா ரெண்டல் இன்கம் இஸ் டேக்ஸபிள் அண்டர் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் டேக்ஸபிள் அண்டர் த இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன்கம் ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் வரணும். அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு தப்பாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3ல் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். பிஸ்னஸ் இன்கம் ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் வரணும். ரெண்டல் இன்கம் இஸ் டேக்ஸபிள் அண்டர் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் ஃபெசிலிட்டி இஸ் டேக்ஸபிள் அட் எய்தர் பிஸ்னஸ் இன்கம் ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இது ஒரு பாயிண்ட். இதே கான்செப்டில் நம்ம மேலும் நம்மளுடைய தேடுதல்களை கண்டினியூ பண்ணோம்னா பாயிண்ட் நம்பர் 4ல் வந்து என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வருமா அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்து பிஸ்னஸ் இன்கம் வருமா அப்படிங்கிற ஒரு பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் டிசைட் பண்ண ஒரு கேஸ் லாவில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம், ஒரு பிரின்சிபல். அதை எடுக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு கேரக்டருக்காக, ரெண்ட்டுங்கிற ஒரு கேரக்டருக்காக நம்ம வந்தோங்கன்னா பெரும்பாலும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வரும். ப்ராப்பர்ட்டி உடைய ரெண்ட்டுக்காக மட்டுமல்லாமல் அதனுடைய கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன இந்த கேஸில் ஒரு நம்ம எளிதாக சொல்லணும்னா, இப்போ புரூக்ஃபீல்டோ ஒவ்வொரு ஊரில் மால் இருக்கும்போது அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரெண்ட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா நாட் ஓன்லி ரெண்டல் இன்கம்,
அங்கே இருக்கிற வாடகைக்காக மட்டும் இல்லாமல் அந்த மாலோடைய கமர்ஷியலாக அந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக பண்ணும். ஸோ இன்கம் வெறும் ரெண்ட்டுக்காக மட்டும் நம்ம செலவிடும்போது, ரெண்ட்டுக்காக மட்டும் நம்ம ப்ராப்பர்ட்டியை லீஸு கொடுக்கும்போது அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாகவும், அந்த ரெண்ட்டுக்காக இல்லாமல் அந்த சரௌண்டிங்ஸ், அந்த கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கும்போது அது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆகவும் டேக்ஸ் ஆகும். ஸோ இது 4வது ஒன்று. அடுத்து இது சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் கொடுத்துருக்கேன். இதில் என்னன்னா அடுத்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் இருக்கும்போது பில்டிங்கில் லெட்டிங் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர் ரெண்டுமே இருக்குது. கூடிய மட்டும் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போடும்போது பில்டிங் ரெண்ட்டு, லேண்ட் ரெண்ட்டு, பில்டிங் ரெண்ட் தனியாகவும், மெஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர் அதனுடைய ரெண்ட் தனியாகவும் போட்டால் 2 அட்வான்டேஜ் இருக்குது. பில்டிங் அண்ட் லேண்டோட ரெண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ற தலைப்பிலும், மெஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர் என்பது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிற தலைப்பிலும் இடம்பெறும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டால், ரெண்டல் இன்கம் இதாக போயிடும். மீதி இருக்கிற பிளான் இது மட்டும் இல்லை, 194(I)ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் டிடிஎஸ் பார்க்கும்போது பில்டிங் அண்ட் லேண்ட் ரெண்ட்டை பொறுத்தளவு 10% வருதுன்னு நினைக்கிறேன். 10%, மீதி மெஷினரி ரெண்ட்டை பொறுத்தளவு 2%. ஸோ உங்களுக்கு இந்த கேஸில் வந்து 2 சேர்ந்துருந்தால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிறது சுப்ரீம் கோர்ட் டெசிஷனாக இருந்தால் கூட, நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது மெஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணும்போது ஒரே ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டால் கூட நம்ம வெரி கிளியர் கட்டாக லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு தனி அமௌண்ட்டும், மெஷினரி, பிளான்ட்டுக்கு தனி அமௌண்ட்டும் போட்டால் லேண்ட் அண்ட் பில்டிங்கினுடைய ரெண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலும், பிளான்ட், ஃபர்னிச்சர், மெஷினரி அதை சார்ந்த ரெண்ட்டுகள் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லையும் டேக்ஸ் ஆகும். ஸோ அவர் பணம் கொடுக்குறவருடைய தரப்பில் பார்க்கும்போது பில்டிங் அண்ட் லேண்ட் ரெண்ட்டுக்கு 10%ம், மீதி இருக்கிற மெஷினரி, பிளான்ட் ரெண்ட்டுக்கு 2%ம் டிடிஎஸ் பிடிச்சா போதுமானது. ஸோ இந்த மாதிரி அம்சங்களை எல்லாம் நம்ம ரெண்ட் அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணும்போது இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த பிரின்சிபல்ஸுக்கு தகுந்த மாதிரி பிரித்து அமௌண்ட்டை எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவு இந்த கேஸ்லாவுடைய சாராம்சம் ரெண்டும் கம்பைன் பண்ணி இருந்தால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் டேக்ஸ் பண்ணப்படும்னு சொல்லுது. 6வது அதே பாயிண்ட் தான் 56(2) அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ரெண்டு கலந்து பண்ணும்போது, பில்டிங்கு, லேண்டு, இந்த ஃபர்னிச்சர் இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த அசசி வந்து அதே தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வரும், இல்லைன்னா அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கத்தில் வரும். இது ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ வந்து 2வது கான்செப்ட் நான் எடுத்துருக்கிறது என்னன்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய ரெண்டல் இன்கம் வந்து அதனுடைய தலைப்பை, அந்த ஃபெசிலிட்டி இதை ஒட்டி எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறத வந்து 2வது பாயிண்ட்லேருந்து 6வது பாயிண்ட் மட்டும் ஒரே கான்செப்ட் தான். அது எப்படி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸாக, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸாக, எப்படி இந்த கான்செப்ட் வைஸ் பிரிக்கிறது, அதனோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்னங்கிறத சொல்லிட்டேன். அடுத்த கான்செப்ட், 3rd கான்செப்ட் நான் போகிறது பாயிண்ட் நம்பர் 7, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அதில் வந்து 247 ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், சேல் டீடு ரெஜிஸ்டர் பண்ணுறோங்கிறதுனாலும் சில இடத்துல பர்ச்சேஸ் அண்டு பையர் அண்டு செல்லர் 2 பேர், பையர்கிட்ட பெரும்பாலும் சில சமயத்தில் லேண்ட் வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கும், ஆனால் அவருக்கு உடனே பணம் வந்து கிடைக்காது. ஒரு 2-3 மாதம் கழித்து வரலாம். ஒன்று அவரோட எப்படி இருக்கும், இல்லை வேறு எங்காவது பணம் வேண்டும், இல்லை அவருடைய பூர்வீகமாக சில பணம் கொடுப்பாங்க. ஆனால் அவருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற அந்த நேரத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பணத்தை அவர் ஏற்பாடு செய்த சிலது காலங்கள் எடுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நடைமுறையில் இருக்கிறது, பையரும் செல்லரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. சார், இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவ்வளோக்கு விற்கிறேன், நீங்கள் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி 1 லட்சமோ 2 லட்சமோ டிபெண்ட் ஆன் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இது வந்து ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷனில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான், அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் பண்ணிவிட்டு பின்னால் அந்த பணம் கிடைச்சதுக்கப்புறம் அது வந்து பையர் வந்து செல்லருக்கு கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவார். ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் பையருக்கும் ஒரு கமிட்மெண்ட் பண்ணணும், செல்லருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் சேலுங்கிறது ஒரு வயா மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. சரி சார், இது அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னு சொல்லிட்டீங்க, வயா மீடியான்னு சொல்லிட்டீங்க, இதுக்கும் நமக்கு கேபிட்டல் கெயினுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இந்த 247 டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில், எந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம
டேக்ஸு கட்டணுங்கிறத டிசைட் பண்ண கேபிட்டல் கெயினில் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்கிற தேதி தான் வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர் பக்கெட்டில் விழுகுதுங்கிறது தீர்மானிக்குது. ஸோ இப்போ இந்த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நமக்கு இந்த இடத்துல டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனா, டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டா, இல்லது டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனா, ஒருவேளை ரெண்டுமே ஒரே ஃபினான்ஷியல் இயரில் விழுகிறப்ப நமக்கு எந்த சிரமமும் இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இயரில் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக மார்ச் 15-20 அக்ரிமெண்ட் போட்டார். ஆனால் இது கிரயம் பண்ணி பணமெல்லாம் கொடுக்குறப்போ ஒரு 2 மாதம் மார்ச், ஏப்ரல், மே 20 தான் பண்ணுறாரு. மே 20 மே 20 பண்ணுறாரு. ஸோ அப்போ மார்ச் 20 அக்ரிமெண்ட் போடும்போது 19-20 கேபிட்டல் கெயின் ரெகனைஸ் பண்ணுறதா, இல்லை அது ரியலாக கிரயம் பண்ணுறது வந்து மே 20ங்கிறப்போ 2021 ரெகனைஸ் பண்ணுறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ நார்மலாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். ஏன்னா எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கரையம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு பண்ணி ப்ராப்பர்ட்டி அவருக்கு கொடுக்குமோ அப்போ தான் பண்ண முடியும். இதுதான் வந்து நார்மல் சிச்சுவேஷன். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுகுது என்றால் 53A நீங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்க. உதாரணத்துக்கு 15th மார்ச்சே எடுத்துக்குவோம். 15th மார்ச் 2020 பையர் செல்லர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதில் இருக்கிற உதாரணத்துக்கு அதோட கன்சிடரேஷன் வந்து ஒரு 15 லட்சம்னு வச்சுக்கோங்க. 15 லட்சம்னா அதில் வந்து பையர் வந்து 10 லட்சத்தை செல்லருக்கு கொடுத்துட்டாரு. செல்லர் வந்து சரி பரவாயில்ல, நீ 10 லட்சம் அளவுக்கு நீ கொடுத்துட்டதுனால நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அதனால் நீ என்ன பண்ணுன்னா, நீ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மட்டும் வெயிட் பண்ண வேண்டாம், நான் இந்த ப்ராப்பர்ட்டி சாவி கொடுத்துட்றேன், அக்ரிமெண்ட்லேயும் உனக்கு பொசிஷன் வந்து உறுதி பண்ணி கொடுத்துட்றேன், கன்க்ளூட் பொசிஷன் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ உனக்கு உறுதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அக்ரிமெண்ட் இருக்கணும், அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் இருக்கணும், அதில் இருக்கிற என்டையர் ஆர் மெஜாரிட்டி கன்சிடரேஷன் வந்து பையர் வந்து செல்லருக்கு கொடுத்துருக்கணும், செல்லர் வந்து பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை பையருக்கு கொடுக்கணும். இப்படி இருந்தால் 247 இப்படி இருந்தால் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டேட் ஆஃப் சேல் அக்ரிமெண்ட். அப்போது நம்ம அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் நம்ம பண்ணும்போது அதில் மெஜாரிட்டி பணம் வாங்கினதுக்கு உண்டான ஷரத் இருந்து பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி செல்லர்கிட்ட இருந்து பையர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, ஆஸ் பர் செக்ஷன் 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டேட் ஆஃப் சேல் அக்ரிமெண்ட், நாட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா இதில் என்ன பிரின்சிபல் சொல்கிறாங்கன்னா, டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது டேட் ஆஃப் சேல் அக்ரிமெண்ட்டோடைய ஒரு ப்ரொசீஜரல் தான். ஏன்னா மெஜாரிட்டி பணம் கொடுத்தாச்சு, பொசஷன் எடுத்தாச்சு, எல்லாமே நடந்ததற்கு ஒழிய டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் 15th மார்ச் 2020 அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டிருந்து மெஜாரிட்டி அமௌண்ட் போட்டு பொசிஷன் கிடைத்தா கூட கேபிட்டல் கெயினாக 31st மார்ச் 2020 கேபிட்டல் கெயினாக பண்ணணும். பரவாயில்ல சார், நம்ம என்ன 20-21 ரெண்டும் ஒரே டேக்ஸ் தானே சார் கட்டுறோம், லாங் டைம் வந்தால் கட்டுறோம், இல்லை ஷார்ட் டைம் வந்தால் கட்டுறோம். இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம வந்து 54ECன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பாண்ட், நேஷனல் ஹைவேஸ் எல்லாம். இதில் வந்து ஒரு இது என்ன இருக்குன்னா, உங்களோட டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், அப்படிங்கிறது 6 மாதத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இருக்குது. சில நேரத்தில் நம்ம அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் 53A ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் இஸ் கன்சிடர்ட் எஸ் அ டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த தேதியிலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இன்னும் பண்ணணுமே ஒழிய நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தேதியிலேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக கான்செப்ட் 7 என்ன பண்ணோம்னா, அக்ரிமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் ஏதாவது போட்டிருக்கீங்களா கொடுங்க, அதில் பணம் நிறையா போயிருக்கா, பொசிஷன் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் இஸ் கன்சிடர்ட் as a date of transfer for the purpose of capital gain. Consequently 54EC section operate from the date of agreement, not from the date of registration. இது ஒரு அடுத்த கான்செப்ட், இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதனால் நம்ம கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம வந்து வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடை மட்டும் கேட்கக்கூடாது. அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அந்த அக்ரிமெண்ட் ஆஃப் சேலையும் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனையும் வச்சு இந்த பேராமீட்டரை வச்சு டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் முடிவு பண்ணுங்கள். அதில் நம்ம தப்பு பண்ணோம்னா இண்டெக்ஸேஷன் மட்டும் வருஷம் மாறாது. ஏன்னா 31/3க்கு ஒரு இண்டெக்ஸேஷன் இருக்கும், 31/3/2021க்கு ஒரு இண்டெக்ஸேஷன் இருக்கும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ அதனால் இதை மிக மிக முக்கியமான கான்செப்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில் 53A 5-3 சேர்ந்தா 8, சனியோட நம்பர் 8. கண்டிப்பாக இதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டிங்கனாக்கா இதை வந்து டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் நிர்ணயிக்கும்.
அடுத்தது அடுத்த கான்செப்ட் எட்டாவது பாயிண்ட் சொல்கிறேன். கான்செப்ட் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி விற்றா தான் வரும், இன்சூரன்ஸ் கிளைம் வந்தால் வராதுங்கிற முதல்ல ஒரு இது இருந்தது. ஸோ அப்புறம் கோர்ட் டெசிஷன் அப்படி இப்படி ரெண்டு பக்கமும் இருந்தது. அதை விட்டு கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கினால் கூட கேபிட்டல் கெயின் கண்ணோட்டத்தில் அது டிரான்ஸ்ஃபராக கருதப்படும். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் வர்றதுனால நமக்கு கேபிட்டல் கெயின் இல்லை என்று நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம கேபிட்டல் கெயின்னா பெரும்பாலும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து விற்றா தான் கேபிட்டல் கெயின் வரும், யாரோ ஒருத்தருக்கு விற்கணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை. செக்ஷன் 45(1)A வந்திருக்கு. நம்ம விற்காமல் ஏதோ ஒரு காரணத்தால் பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு, ஏதோ சுனாமி அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் என்வைரான்மெண்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது கேஸ்லேயோ நமக்கு அழிகிற மாதிரி இருந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாங்குவது கூட கேபிட்டல் கெயின் கண்ணோட்டத்தில் டிரான்ஸ்ஃபராக கருதப்படும். அந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமாக கேபிட்டல் கெயின் வரும். அப்படி பண்ணும்போது அந்த என்ன சார் அதோட சேல் வேல்யூ அப்படின்னு கேட்டால், சேலாக இருந்தால் சேல் வேல்யூ இருக்கும், இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக இருந்தால் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும். இல்லை இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ ஆஃப் அசட் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுக்கும். பெரும்பாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வேல்யூ ஆஃப் அசட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பணமாக தான் கொடுப்பாங்க. அதனால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரிசீவ்ட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அசட் டேமேஜ் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ டாக்ஸபிள் கெயின். ஸோ அடுத்த கான்செப்ட், இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ் பண்ணாலும் கேபிட்டல் கெயின் வரும், செக்ஷன் 45(1)A. இது அடுத்த கான்செப்ட். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 9. அதில் இந்த இன்சூரன்ஸ் கிளைமில் வந்து நம்ம லாஸ் ஆஃப் ஸ்டாக்காக்கோ ரா மெட்டீரியலுக்கோ வாங்கினா அது கேபிட்டல் கெயினாக கருதப்படாது, ட்ரேடிங் ரெசிப்டாக கருது. இப்போ ஸ்டாக் டெஸ்ட்ராய் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருதுன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து கேபிட்டல் கெயினில் வராது. ஏன்னா ஸ்டாக் இஸ் அ ட்ரேடிங் குட்ஸ், இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ். ஸோ அதனால் வந்து அதுக்கு வாங்குகிற இன்சூரன்ஸ் கிளைமும் பிஸ்னஸ் இன்கமாக கருதப்படும், கேபிட்டல் கெயின் இன்கமாக கருதப்படாது. அந்த கேஸில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் டெசிஷனு கீழே சைட்டேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த கான்செப்ட் பாயிண்ட் நம்பர் 9. இதில் என்னன்னு கேட்டால், நம்ம கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளோட பர்சனல் அசெட் இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம நண்பர் சேது சொன்னார், நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஜுவல்லரி வந்து நம்ம பிஸ்னஸ் அசெட்டாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டியில் சப்ளையில் வந்தது. ஆக்சுவலாக அதில் பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு பர்சனல் இன்ஹெரிட்டன்ஸ் ஜுவல்லரியோ இல்லை அவரோட பர்சனல் அசெட்டோ வச்சுருக்காரு. அவர் வந்து தங்க நகை வியாபாரமும் பண்ணிகிட்ருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பூர்வீக நகையோ அல்லது தான் வாங்கிய நகையோ இல்லை தன்னுடைய பர்சனல் உடைமைகளை, தன்னோட தனிப்பட்ட உடைமைகளை இல்லை தன்னோட குடும்பத்தினுடைய உடைமைகளை அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது ஜுவல்லரியாக இருக்குன்னு வச்சு எளிதாக புரிந்துக்கிறதுக்காக நம்ம ஜுவல்லரின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த ஜுவல்லரியை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தான் ஒரு நகை கடை வச்சுட்ருக்காரு, அதில் உள்ளே கொண்டு வராரு. உள்ளே கொண்டு வரும்போது அதுக்கும் கேபிட்டல் கெயின் வரும். இது வந்து எந்த இடத்துல நம்ம பெருசாக இது பண்ணுவோம்னா, இப்போ ஜுவல்லரி இருக்குது, அதே மாதிரி லேண்ட் இருக்கும், அது நம்ம சொந்த பேரில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராமசாமின்னு இருக்காருன்னா ராமசாமி பேரில் டாக்குமெண்ட் இருக்கும். அதே ராமசாமி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோ இல்லை ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸோ தனிப்பட்ட முறையில் நடந்துட்டு இருப்பார். இந்த பர்சனல் அசெட் என்ன பண்ணுவோம்னா, சில நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் டர்ன் ஓவர் காமிக்கிறக்கோ இல்லை ஏதோ என்ன பண்ணுவோம்னா பர்சனல் அசெட்டில் ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு உள்ள பிஸ்னஸில் கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ ஒரு ஜேபி போட்டு கேப்பில் கொண்டு மூலிமா ரூட் பண்ணி ஜுவல்லரியாக இருந்தால் ஸ்டாக் இன் ட்ரேடு, லேண்டாக இருந்தாலும் ஸ்டாக் இன் ட்ரேடில் கொண்டு போயிடுவோம். புக்கு இப்போ பர்சனல் புக்ஸ்லேருந்து நம்ம பிஸ்னஸ் புக்குக்கு ஒரு ஜேபி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்போது தன்னோட பர்சனல் உடைமைகளை பிஸ்னஸ் உடைமைகளாக ஆக்கினால் கூட கேபிட்டல் கெயின் வரும். இந்த கான்செப்டையும் பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு வந்து ராமசாமி ஒன்று தான், ராமசாமி அன்கோவும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே கான்செப்ட் என்னன்னா, ராமசாமிங்கிறது ஒரு தனிப்பட்டவருடைய இது ப்ராப்பர்ட்டி, அந்த தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியை பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியாக பண்ணும்போது கேபிட்டல் கெயின் அட்ராக்ட் ஆகும். இது பொதுவாக எதில் நடக்கணும்னா ஜுவல்லரியோ இல்லை லேண்ட்லையோ, லேண்டில் காலங்காலமாக பர்சனல் பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிட்டு வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு ஜேபி போட்டு பிஸ்னஸ் அசெட்டில் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் அட்ராக்ட் ஆகும். ஏன்னா இதில் 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று, ஒரு தனிப்பட்ட நபர் தன்னோட பர்சனல் அசெட்டை பிஸ்னஸ் அசெட்டாக மாற்றுறது ஒன்று, இன்னொன்று அந்த பிஸ்னஸ் அசெட்டாக மாற்றினதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்லேருந்து அதை விற்பது ஒன்று. ஸோ டிரான்சாக்ஷன் 1 பொறுத்தளவு என்னைக்கு தேதியில் அவர் மாற்றுறாரோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கேபிட்டல் கெயினாக கருதப்படும். ஆனால் அதுக்கு உண்டான டேக்ஸை வந்து 2வது டிரான்சாக்ஷன் அந்த ஸ்டாக்கை எப்போ விற்கிறோமோ அப்போ கட்டினா போதும். என்ன சார் இப்படி இருக்குன்னா, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொவிஷன் தான். கேபிட்டல் கெயின் அரைசஸ் ஃப்ரம் த இயர் ஆஃப் கன்வர்ஷன் பட் டேக்ஸ் லைபிலிட்டி இஸ் போஸ்ட்போன் டு அந்த ஸ்டாக், ஐ மீன் பிஸ்னஸ் ஸ்டாக், லேண்டோ ஜுவல்லரியோ எப்போ விற்கிறோமோ
அப்போ தான் வந்து கேபிட்டல் கெயின் வரும். அப்போ டிரான்சாக்ஷன் நம்பர் 1 பர்சனல் அசட்ஸ் டு பிஸ்னஸ் அசட் கேபிட்டல் கெயின், பிஸ்னஸ் அசட் டு எகெயின் தேர்ட் பார்ட்டி செல்லர் இஸ் அ பிஸ்னஸ் இன்கம். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ கன்சிடரேஷன் ரிசீவ்டு என்னன்னா அந்த கேபிட்டல் அசட் கன்வெர்ட் பண்ணுற அன்னைக்கு அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அது மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் ட்ரீட்டட் as கேபிட்டல் கெயின் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராமசாமி. மீதி இருக்கிற அந்த பிஸ்னஸ் அசட்டை நம்ம சேல் பண்ணும்போது தட் கரஸ்பாண்டிங் இன்கம் இஸ் டேக்ஸ்டு அண்டர் த பிஸ்னஸ் இன்கம் அண்டர் ராமசாமி அண்ட் கோ. ஸோ பர்சனல் டிரான்சாக்ஷனை பிஸ்னஸ் அசட்டா பர்சனல் அசட்டை பிஸ்னஸ் அசட்டா எஸ்பெஷலி லேண்ட் அண்ட் பில்டிங் மாற்றும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதுதான் 45(2)ஓட சாராம்சம். இதை டெக்ஸ்டில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 10. இதே கான்செப்டோட எக்ஸ்டென்ஷன் ஒரு பார்ட்னர் இருக்கார். அந்த பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இண்டெக்ஸ் பண்ணுறாருன்னா இதுதான் பார்ட்னர் வந்து தன்னுடைய சொந்த அசட்டுகளை பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு மாற்றி விட்டால் அதே மாதிரி கேபிட்டல் கெயின் வரும். திடீர்னு சும்மா ஒரு லேண்ட் இருக்குது ராமசாமி பேரில் இருக்குன்னா ஒரு எக்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குன்னா ராமசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து கொண்டு வந்துட்டால் கேபிட்டல் கெயின் வராதுன்னு இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர் எப்படி தன்னோட ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கு மாற்றினா கேபிட்டல் கெயின் வருமோ அதே போல் ஒரு பார்ட்னர் கேபிட்டல் அசட்டை தன்னுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு மாற்றும் போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான கேபிட்டல் கெயின் வரும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 10 45(3)ல் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் கேபிட்டல் அக்கௌண்ட் மூலிமா அசட் கொண்டு வரும்போதும் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் மூலிமா அசட்டை பிஸ்னஸ் அசட்ஸை ஸ்டாக் இன் ட்ரேடு இதெல்லாம் கொண்டு வரும்போதும் கேபிட்டல் கெயின் ஆஸ்பெக்டை நம்ம பார்த்துக்கணும். இதுதான் கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் 10ல் கொடுத்துருக்கேன். அந்த ஜுவல்லரி மாற்றும் போது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன், அது கொஞ்சம் பார்த்துங்க. கான்செப்ட் இதுதான். பார்ட்னர் தன்னுடைய சொந்த அசட்டை பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கொண்டு வருகிறார். பாயிண்ட் நம்பர் 10. பாயிண்ட் நம்பர் 9 ஒரு ப்ரொப்ரைட்டர் தன்னுடைய பர்சனல் அசட்டுகளை தன்னுடைய சொந்த பிஸ்னஸுக்காக கொண்டு வருகிறார். இதுதான். அடுத்து வந்து டிசல்யூஷன் ஆஃப் ஃபேம் ஏஓபி. அதே மாதிரி இப்போ எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி வெளியெடுக்கும் போதும் ஃபேம் ஹேண்டில் கேபிட்டல் கெயினாக வரும். இந்த ப்ரொவிஷனில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த 45(4)(4)A அப்படிங்கிறத ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இது கடைசி நிமிஷத்தில் என்னோட நோட்டீஸ்க்கு வந்தனால இதை பற்றின இந்த அடுத்த பாகத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட் பை ஃபார்ம் டு பார்ட்னர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குறேன் நான் நெக்ஸ்ட் ஸ்பீச்சில். அடுத்தது வந்து பாயிண்ட் நம்பர் 12 என்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ட்ரீட்டிங் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆஸ் அ செப்பரேட் அசட். சார் கேபிட்டல் கெயினாக இருந்தாலும் லேண்ட் அண்ட் பில்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் லேண்டும் பில்டிங்கும் செப்பரேட்டாக இருக்கிறப்ப தான் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஒர்க்கிங்க்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ லேண்டு வந்து பெரும்பாலும் லாங்கர் பீரியட் இருக்கிறது. பில்டிங் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு அப்புறம் தான் பில்டிங். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டும் பில்டிங் ரெண்டும் சேர்ந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்பட்டாலும் ஆரம்பம் மூலம் பார்த்தீங்கன்னா லேண்டு, அதுக்கப்புறம் தான் பில்டிங். ஏன்னா லேண்ட் இருந்தால் தானே பில்டிங் கட்ட முடியும். ஸோ அப்போ பார்க்கும்போது லேண்டோடைய கால அளவு பெரும்பாலும் பில்டிங்கை விட ஜாஸ்தி தான் இருக்கும். பெரும்பாலும் என்ன எல்லா கேஸ்லையுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறத காலத்தில் இருக்கிறத விட நம்ம லேண்ட் பொசிஷன் பண்ண காலம் தான் முக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே கால அளவு ஷார்ட் டேர்ம் கேபிட்டலாக லாங் டேர்ம் அப்படிங்கிறத கால அளவு தான் தீர்மானிக்குது. ஸோ அப்போ லேண்டு பார்த்தா லேண்டு பில்டிங்காக இருக்கக்கூடிய காலத்தில் லேண்டு நீண்ட காலம் இருக்கும்போது லாங் டேர்மாகவும் பில்டிங் வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இருக்குது வாய்ப்பு இருக்குது. சரி சார் இது சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது லேண்டு வந்து டெப்ரிஷியபிள் அசட் கிடையாது, பில்டிங் வந்து டெப்ரிஷியபிள் அசட்டு. ஏன்னா அப்போது பில்டிங் டெப்ரிஷியபிள் அசட்டுங்கிறப்போ அந்த பிளாக் ஆஃப் அசட்டுங்கிற கான்செப்ட் எக்ஸாஸ்ட் ஆகும்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அல்லது அந்த பிளாக் ஆஃப் அசட் எக்ஸாஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் லோயர் டெப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஆனால் லேண்டை பொறுத்தளவு லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் டிபெண்ட்ஸ் ஆன் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஏன்னா லேண்ட் வந்து டெப்ரிஷியபிள் அசட் கிடையாது பிஸ்னஸில். பில்டிங் வந்து டெப்ரிஷியபிள் அசட். பில்டிங் வித்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும், இல்லை அந்த பிளாக் இருக்குன்னா லோயர் டெப்ரிஷியேஷன் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்கனால நம்ம கூடிய மட்டும் நம்ம சேல் டீட் பண்ணும்போது கிளியர் பைஃபிரிகேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டையும் வந்து கிளியர் பைஃபிரிகேஷன் கன்சிடரேஷன் பைஃபிரிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு முன்னால் யாராவது ஆலோசனை பண்ணும்போது கூடிய மட்டும் லேண்டுக்கு என்ன கன்சிடரேஷன் பில்டிங்க்கு என்ன கன்சிடரேஷனுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே சொன்ன பேராமீட்டர்ஸ்லையும் செக்ஷன்ஸையும் மனதில் வைத்து கொண்டு அதை வந்து கிளியர் பைஃபிரிகேஷன் பண்ணுனா பின்னால் டேக்ஸ் டிஸ்பியூட்டை தவிர்க்கலாம்.
இது வந்து பாயிண்ட் நம்பர் 12. அடுத்து பாயிண்ட் நம்பர் 13 50C. 50Cங்கிறது ஸ்டாம்ப் ஆக்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கன்சிடரேஷன் போடுறோம். அப்போ ஒரு 8%, 9%, முதல்ல 12 இருந்தது, இப்போ 8-9% இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாம்ப் டியூட்டியில் போய் ஒரு வேல்யூ ஒத்துக்குவோம். சார் நாங்கள் இந்த வேல்யூக்கு 8%, 9% ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பையர் அண்ட் செல்லர் வந்து அக்ரி பண்ணுற ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட கம்மியாக இருக்கலாம், இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட, உதாரணத்துக்கு நம்ம டேக்ஸ் ஆங்கிளில் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை கன்சிடரேஷனாக எடுத்துக்குவோம். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட அதோட கன்சிடரேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 50C என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு நீ 9%, 8%க்கு எந்த வேல்யூ அக்ரி பண்ணனியோ அந்த வேல்யூ தான் கேபிட்டல் கெயினுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா நீ அங்கே போய் எனக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறதுக்கு இந்த வேல்யூன்னு அக்ரி பண்ணிக்கிற ஸ்டேட்டில். ஸோ ஸ்டேட்டில் அக்ரி பண்ணுறப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கட்டுறப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் பண்ணணும். ப்ரொவைடட் இப்படி வச்சுக்கோங்களேன், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆர் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற கன்சிடரேஷன் வேல்யூ விச் எவர் இஸ் கிரேட்டர். கம்மியாக இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கு எவ்வளவு அக்ரி பண்ணியிருக்காரோ அதை எடுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் மிக மிக கவனமாக பார்க்கணும். இப்போ 1920 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அக்ரிமெண்ட்டில் நம்ம அந்த பதிவு பண்ணுறப்ப இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட ஒரு 5%, 10%, 1920, 21 ஒரு 5% கம்மியாக இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடலாம். 21க்கு 10% கம்மியாகவோ கூடுதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்தால் அந்த வேரியன்ஸ் வந்து 5 to 10% டாலரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 50C கான்செப்ட் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு இந்த சில இடத்துல வந்து சில கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, 50Cயில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இதாக இருந்தாலும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த மாதிரி இருக்காது. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து அந்த ஏரியாவை மனதில் கொண்டு எடுக்கிறது சார். ஆனால் அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டுக்கோ இல்லை இதுக்கோ வந்து அந்த வேல்யூ வராது. ஏன்னா அது 3 தெரு சேர்றதா இருக்குது, அது இது ராசி பிரகாரம் அப்படி இல்லை. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வெர்சஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு வர்றப்போ அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அவர் வேல்யூவேஷன் ஆஃபீஸருக்கு ரெஃபர் பண்ணுவார். வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னால் தனியாக இல்லை, அந்த கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அவங்க இன்டர்னல் பர்சன் தான் வேல்யூவேஷன் ஆஃபீஸர். ஸோ அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸர் கம்மியாக இருந்தால், அவர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கம்மியாக எடுத்தாருன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட நம்மளால் கன்சிடரேஷன் பண்ண முடியும். இது டிஸ்பியூட் இருக்கிற கேஸில் மட்டும்தான். ஃப்ரீயாக நம்ம முன்னாலேயே பண்ண முடியாது. முன்னாலேயே வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டிக்கு தான் கட்டணும். பின்னால் அந்த வேல்யூ டிஸ்பியூட் வரும்போது வேல்யூவேஷன் ஆஃபீஸருக்கு போகும். வேல்யூவேஷன் ஆஃபீஸர் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட ஜாஸ்தி பண்ணாருன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுக்கணும். வேல்யூவேஷன் ஆஃபீஸர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கம்மியாக பண்ணால் கம்மியாக தான் எடுக்கணும். ஸோ இது 50C ஸ்டாம்ப் டியூட்டிக்கு ஒத்துட்டு இன்கம் டேக்ஸுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது. அதனால் ரெண்டுமே இது கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. 50C ஸ்டாம்ப் டியூட்டிக்கு என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதுதான் இன்கம் டேக்ஸுக்கு எடுத்துருக்குமான்னு உறுதி பண்ணிக்கோங்க. அடுத்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரீயாகவோ இல்லை கம்மியான கன்சிடரேஷனுக்கோ நமக்கு தெரிஞ்சவர் நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லி கம்மியாக வாங்கினோம்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். செக்ஷன் 56 டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிக்யூட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ கன்சிடரேஷனோ அந்த டிஃபரன்ஸுக்கு வந்து கட்ட வேண்டியது இருக்கும். செல்லர் வந்து எப்படி அந்த கன்சிடரேஷன் வாங்குறது கட்டணமோ, பையர் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் அந்த பர்ச்சேஸ் வேல்யூக்கு உண்டான டிஃபரன்ஸை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வந்து இது டபுள் ஷார்ட் ஆகிடும். செல்லரை பொறுத்தளவு கேபிட்டல் கெயின் கட்டுவார், பையரை பொறுத்தளவு இதுக்கு இருக்கும். ஸோ அந்த 56(2)க்கு வந்து ரிலேட்டிவ் மேரேஜு இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 17, 18 இது எல்லாமே டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸாக. அடுத்தது 269SS பாயிண்ட் நம்பர் 21. பாயிண்ட் நம்பர் 21 வந்து கேஷாக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அது வந்து 269SS. 23(5) வந்து பிஸ்னஸ் இன்கத்தில் நம்ம ஃப்ளாட் ஏதாவது சேலாகாமல் இருந்தால் அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கின 2 வருஷத்துக்கு உள்ள அது இன்கம் நில்லாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் டீம்டு டு பி லெட் அவுட்டாக எடுக்கணும்னு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் ஆகி அன்சோல்டு ஃப்ளாட் இருந்ததுன்னா இந்த 23(5)ங்கிறத மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கின 2 இயர்ஸுக்கு மேலே இது வந்து டீம்டு டு பி லெட் அவுட் ஆகிடும். செக்ஷன் 23(5) இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கூட அப்பார்ட்மெண்ட் கட்டி அது அன்சோல்டு ஃப்ளாட் இருந்ததுன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு 2 வருஷம் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது டீம்டு டு பி லெட் அவுட் ஆகிடும். இந்த 23(5) ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்து அன்சோல்டு ஃப்ளாட் இருக்கும்போது அந்த இது இருந்து பார்த்துக்குங்க கொஞ்சம்.
இதோட என்னோட உரையை முடிக்கிறேன். அந்த பார்ட் 2வில் கவர் பண்ணுறது இந்த மாதிரி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல், பிஸ்னஸ் இன்கம் எப்படி ட்ரீட் ஆகுது, எங்களோட இன்ஸ்டியூட் ஆஃப் கைடன்ஸ் நோட் என்ன சொல்லியிருக்கு, கிளப்பிங் இன்கம் என்ன, இந்த டிடக்ஷன் கேபிட்டல் கெயினோட 54 பி இந்த செக்ஷனெல்லாம் என்ன சொல்லுது. அப்புறம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது ரெரா, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட், அப்புறம் கொஞ்சம் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், முடிந்தால் ஃபெமாவையும் கவர் பண்ணுறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.